மறுபடியும் எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசி காவேரி எதுவும் கோவப்பட்டு திட்டாளா? அதெல்லாம் இல்ல மாப்ள. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அத பத்தி அவகிட்ட பேச்சே எடுக்கிறது இல்ல. அப்ப வேற என்னதான் பிரச்சனை? காவேரி, நீங்க ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது யோசிக்கிறீங்களோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. என்ன நடந்தாலும் நாங்க உங்களை வெளி மனுஷனா நினைக்க போறது இல்ல. நீங்க என்னைக்குமே எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? நேத்து நர்மதா தகப்ப இல்லாத பிள்ளைய நான் நம்பி வெளியூருக்கு படிக்க அனுப்புனா அங்க என்ன வேலை பண்ணிருக்கா பாருங்க. இந்த விஷயத்த அவ சொன்னதுல இருந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. நர்மதா எங்க? உள்ள ரூம்ல இருக்கா. நர்மதா, நர்மதா. மாமா, இது வர மாமா. அத்தா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எப்போ வரேன்னு சொல்லியிருக்கான் அவன்? சாயந்தரம் வர்றதா சொன்னா மாமா. காவேரி கிட்ட ஏதோ சொன்னதுக்கு அவ வரட்டும் பாத்துக்கலான்னு சொல்ற. வரட்டும் பாத்துக்கலான்னு அலட்சியமா இருக்கிறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரிய வந்தா பெரிய அசிங்கமா போயிடும் மாப்பிள்ள. அப்புறம் நான் வெளியே தலை காட்டவே முடியாது. நீங்க தான் எப்படியாவது அவனை வரவிடாம பண்ணணும். இல்ல, அவன் வரட்டும். நீங்களும் என்ன மாப்பிள்ள காவேரி மாதிரியே பேசுறீங்க? நர்மதா, இந்த விஷயத்துல ஓ மேல எந்த தப்பும் இல்ல. இல்ல மாமா. அப்புறம் ஏன் இதை நினைச்சு நாம பயப்படணும்? நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டு பொண்ணை பத்தி ஏதோ சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கே வரேங்கிறான். வரட்டும், வந்து அப்படி என்னதான் சொல்றான்னு நாமளும் கேட்போம். ஆமாமா, வரட்டும். நீங்க யாரும் எதை நினைச்சும் பயப்படாம இருங்க. நான் போயிட்டு சாயந்தரம் அவன் வர்றப்ப வர்றேன். அத்த, அது வரைக்கும் நீங்க நர்மதாவை ஏதாச்சும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. சரி மாப்பிள்ள. தைரியமா இரு நர்மதா, நான் உன் கூட இருக்கேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்க மாமா. லஞ்ச் பிரேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் மிஸ் இன்னும் சாப்பிடாமலே இருக்காங்க? அக்கா, வீட்ல தானே இருக்க? அந்த பையன் எதுவும் திரும்ப ஃபோன் பண்ணானா? நானும் ஸ்கூல்ல விட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அது வரைக்கும் நர்மதாவை நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. நான் வச்சிடுறேன். சாப்பிடலையா மிஸ்? நான் அப்பல இருந்தே உங்களை பார்க்குறேன். நீங்க ரொம்ப சேடா இருக்கீங்க. என்னாச்சு மிஸ்? ஒன்றும் இல்லை அம்மு.
அப்படியே சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க மிஸ். நான் சாப்பிடலன்னா உனக்கு என்ன? அதான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு சாப்பிடுறாங்கல்ல, நீயும் போய் சாப்பிடு போ. என்ன நீங்க சாப்பிடாம இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ். ஆனா நீங்க ஏன் இப்படி சேடா இருக்கீங்கன்னு தெரியல. அதுக்காக சாப்பிடாம இருந்தா கிளாஸ் டைம்ல உங்களுக்கு பசிக்கும்ல, அதனால நீங்க சாப்பிடுங்க மிஸ். நேத்தே நீங்க என்ன உங்க கூட சேர்ந்து சாப்பிட சொன்னீங்க, ஆனா நான் கேட்கல. இன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து சாப்பிடட்டா? நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இருங்க, நான் போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் உங்க கூடயே சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் பிரேக்கே முடிஞ்சிடும். சீக்கிரம் ஓபன் பண்ணி சாப்பிடுங்களேன் மிஸ். சாப்பிடுங்க மிஸ். வாடி. எல்லாம் ஓகே தானக்கா? எதுவும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இனி அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆக போதோன்னு நினைச்சு பயமா இருக்கு. நாமளே இதை நினைச்சு பயந்தா நர்மதாக்கு யாருக்கா தைரியம் சொல்றது? அவ எங்க இருக்கா இப்போ? அவ ரூம்குள்ள தாண்டி இருக்கா. வெளியில வந்தா அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்கங்கிறதுக்காகவே அவ உள்ளே அடைஞ்சு கிடக்குறா. சரி, அம்மா எங்க? அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ நர்மதாக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி அவ கூடவே இருக்கா. சரிடி. ம்.